ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அது சாதாரண கொழுக்கட்டை கிடையாது, சிவப்பரிசியில் வச்சு செய்கிற கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க பசங்களுக்கெல்லாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியானது. யாருமே இப்போல்லாம் அதிக அளவுக்கு நம்ம சிகப்பரிசியெல்லாம் வாங்குறதே கிடையாது. நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்துட்டு சிகப்பரிசி 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு அது நல்லா வறுத்துட்டு காய வச்சுட்டு அடிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். மிஷினில் கொடுத்து அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சிருக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஒரு தேங்காய் முடிய அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. துருவிட்டு வதக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதில் உள்ள தூசிலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துடாம, அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துடாம கொஞ்சமாக வச்சுட்டு சேருங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது வாசனை இன்னுமே சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையால் பிடிச்சி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த வெள்ளை கரைசலே போதுமானதுன்னா நீங்கள் அதையே பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் பிளேட்டில் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கொழுக்கட்டை தான் செய்யணுமா அப்படின்றது இல்லை, நம்ம சாதம் வடித்து கூட சாப்பிட்லாம், அடை செஞ்சு சாப்பிட்லாம், புட்டு சாப்பிட்லாம், நிறையாது இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது எங்களோட கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், வேக வச்சிடலாம். பார்த்துக்கோங்க, வேக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும். ஆல்ரெடி வறுத்துட்டு நம்ம செஞ்சது தான். ஸோ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும் நம்மளுக்கு கொழுக்கட்டை. எடுத்துகிட்டு பாருங்கள், வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வெந்திருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து டேஸ்ட்டு பார்த்துடலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு எங்களோட கொழுக்கட்டை. அதோட வாசனையாகவும் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு கொழுக்கட்டை நம்ம செய்வோம் இல்லையா, வெள்ளை அரிசியில் செய்வோம். அது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு வாசனை அப்படிலாம் கிடைக்குமான்னு தெரியல. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சிவப்பரிசி கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் செய்யும்போது சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் சூடாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.